அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் டொமேட்டோ சிப்ஸ் வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வெறும் ஒரு கப் மைதா மாவும் ஒரு தக்காளியும் இருந்தாலே சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அழகான சமையலறையை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஓமத்தை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியை இந்த மாதிரி வேக வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அதோட 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ அளவு வரும். சிப்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்க சாப்பிடணுங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இதோட கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் நல்லா வடிகட்டிக்கலாம். தக்காளி ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மாவை பிசைஞ்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். லூஸாக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக வராது சிப்ஸு. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கிறணும். இப்போ இந்தளவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து திரும்பவும் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை 2 பாலாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வரமாவு போட்டுட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கிடுவோம். நல்லா நைஸாக திரட்டிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டையாக இருந்தால் அது பதன்னு போயிடும், கிறிஸ்பாக வராது. நல்லா திரட்டினதுக்கப்புறம் நைஃபை வச்சு உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு ஹோல் போட்டுக்கிறலாம். ஹோல் போடாமலும் செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். 2 மாதிரியுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹையில் வச்சுக்கக்கூடாது. இது ஹோல் போடாதது. இது போட்டோன்னே எப்படி உப்பி வருது பாருங்கள். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு 2 பக்கமும் நல்லா வேக விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பபிள்ஸ்லாம் அடங்குற வரையும் வேக விட்டால் தான் சிப்ஸு கிறிஸ்பாக இருக்கும். இது ஹோல் போட்டது, இது உப்பி வரல பாருங்கள். 2 மாதிரியுமே செஞ்சால் இதை கொஞ்சம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நல்லா தான் இருந்துச்சு. இது நம்ம ஹோல் போடாதது மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் 1 வாரம் வரையும் இது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பினஸ் மாறாமல். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி அதோடு சேர்த்துக்கரலாம். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.